எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மன்மனா பவ வர்சஸ் மேனிஃபெஸ்டேஷன். ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க. ராஜயோகத்துல பரமாத்மா என்ன சொல்றேன்னா, உங்க பிரச்சனையெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, அப்புறம் அந்த பிரச்சனையை பற்றி மறந்துடுங்க, நீங்க என்னை நினைவு பண்ணுங்க, உங்க வீட்டு வேலையை பார்த்துக்கங்க, குடும்பத்தை பார்த்துக்கங்க, சந்தோஷமா இருங்க, உங்க பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இது பரமாத்மா சொல்றது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி நினைங்க, அதுக்கான தயாரிப்பெல்லாம் எடுங்க, சின்சியராக சந்தோஷமாக எஃபர்ட் போட்டே இருங்க, இன்னைக்கு இல்லை நாளைக்கு அந்த பிரச்சனை முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆத்மா கேட்குற கேள்வி, ஒரு இடத்துல பாபா என்ன சொல்ற, பிரச்சனை எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு ஜாலியாக இருன்றாரு. ஒரு இடத்துல இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனில் அந்த விஷயம் நடந்து முடிச்ச மாதிரி நினச்சிக்கோங்க, பாசிட்டிவ் தாட்ஸ் கொண்டு வாங்க, அதுக்காக ஹோம்ஒர்க் பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படிலாம் சொல்றாங்க. நான் எது எடுக்கணும்? பாபா சொல்றது எடுக்கணுமா, இல்லை இந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்றது பண்ணணுமா? நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன். கொஞ்ச நாள் இதை பண்றேன், கொஞ்ச நாள் அதை பண்றேன், இதுல ரிசல்ட் இல்லை, அதுல ரிசல்ட் இல்லை, நான் பண்றதே தப்பா, என்ன புரிஞ்சுக்கணும், ஒண்ணுமே புரியல, இது கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆத்மா கேட்டிருந்தேன். அவங்க கேள்விக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மேனிஃபெஸ்டேஷன் எடுத்துப்போம். அதாவது நம்ம அந்த யூனிவர்சிட்டி கேட்கறது, ஓகே, அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம உதவி கேட்கறது. இப்போ நானும் நிறைய விஷயங்கள் படிக்கிறேன் இல்லையா, அப்படி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒன்று படித்தேன். அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த 4 விஷயம் சொல்லணுமா. ஐ லவ் யூ, தேங்க்யூ, ஐ ஆம் சாரி, ஐ ஆம் ஹாப்பி, இந்த மாதிரி 4 விஷயங்கள் பிரபஞ்சத்துக்கு சொல்லணுமா. ஐ எம் சாரின்னு எது சொல்கிறோன்னா, நான் பண்ண தப்புக்கெல்லாம் சாரி. தேங்க்யூனா எனக்கு கிடைச்ச இது எல்லா நன்மைக்கும் தேங்க்ஸு, அந்த மாதிரி. நான் சந்தோஷமாக இருக்கேன், உன்னை நான் விரும்புகிறேன், இறைவன்கிட்ட சொல்கிற மாதிரி. அவங்க இறைவன்றதை தான் பிரபஞ்சம்னு சொல்கிறாங்க. இது கேள்விப்பட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துச்சு. இப்படிலாம் பண்ணால் நடக்குமா, என்ன சொல்கிறாங்க இவங்க, இப்படிலாம் பண்ணால் நடக்குமான்னு. இப்போ நான் ஒரு ஸ்டோரிக்கு வரேன், அதுக்கப்புறம் இதை கனெக்ட் பண்ணுறேன். எனக்கு நான் நல்லா இருந்த போது நோக்கியான்ற கம்பெனி தான் ஃபோன் கம்பெனியில் பெரிய ஆளுங்க அந்த டைமில். இந்த ஸ்மார்ட் ஃபோன்னா வர்ற காலகட்டம். அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல 1 2 வந்திருக்கோம், ஆனால் நோக்கியா தான் கிங்கு. அந்த டைமில் நான் வந்து ஒரு 22,000 ரூபாய்க்கு ஒரு நோக்கியா ஃபோன் வாங்கினேன், ஹையர் எண்டு ஃபோனு. அந்த டைம் யாருமே வந்து ஒரு ஃபோனுக்கு வந்து 5,000க்கு மேலே கொடுக்க மாட்டாங்க, செலவு பண்ணி வாங்க மாட்டாங்க. 2,000 3,000 தான் மேக்ஸிமம் ஒரு ஃபோனுக்கு செலவு பண்ணுவாங்க அந்த காலத்தில். அன்றைக்கே எங்கிட்ட வந்து 22,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வந்தது, ஓகேவா. அப்போ தான் இந்த கிரெடிட் கார்டு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. முதல் முறையாக இந்த வக்கீலுங்கெல்லாம் கூப்பிட்றாங்க கார்டு விஷயமா, ஓகேவா. அப்போ நமக்கு தெரியாது, அதாவது கோர்ட்டு கேஸுன்னு கூப்பிட மாட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் கால் பண்ணுறதே அவங்களே சொல்லிப்பாங்க, நாங்கள் வக்கீல்னு கூப்பிட்றோம், வக்கீலானே டவுட்டாக தான் இருக்கும். நம்ம அந்த டைமில் எல்லாம் நம்பிட்டோம். அன்றைக்கி நான் வேற ஒரு இடத்துல இருந்தேன், ஃப்ரெண்டோட சென்னையில் வேற ஒரு இடத்துல இருந்தேன். அங்கே இருக்கும்போது இந்த ஃபோன் கால் வருது, ஒரு மிரட்டல். இந்த மாதிரி உன்னை ஜெயிலில் போட்டுருவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணோன்னு ஒரு மிரட்டல் மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்தது. என்ன பண்ணேன்னு தெரியல, டென்ஷனில் அந்த ஃபோனை போட்டு ரோட்டில் போட்டு உடச்சிட்டேன் நான். விரக்தியின் எல்லை, ஓகேவா. இனிமேல் புதுசாக வாங்குறதுக்கெல்லாம் காசு இல்லை என்கிட்ட. ஒரு நாளில் ஒரு வாரம் என்கிட்ட ஃபோனே கிடையாது. அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த சாதாரண பட்டன் ஃபோன் இருக்குல்ல, அது ஒன்று வாங்கி கொடுத்தேன். எப்போ ஃபோனே இல்லாமல் இருப்பேன், வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு பட்டன் ஃபோன் வாங்கி கொடுத்தான். நான் வச்சிருந்தது ஸ்மார்ட் ஃபோன் தான், ஆனால் அதை போட்டு உடச்சிட்டேன் நான். இப்போ நான் வச்சிருந்தது வந்து 1000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற ஒரு ஃபோன் வந்தால் எடுக்கலாம், அந்த ஃபோன் வந்தால் பேசலாம், அந்த மாதிரி அவ்வளோதான் வச்சுருந்தேன், அந்த மாதிரி ஃபோன். அப்போது யோசிச்சேன் நான், இப்போ நமக்கு திரும்ப பழைய ஃபோன் வேணும், இந்த மாதிரி நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வேணும், காசும் இல்லை. பிரபஞ்சத்தை கனெக்ட் பண்ணி, ஐ எம் சாரி, இந்த ஃபோன் வந்து எனக்கு நல்லா கொடுத்த ஒரு காலத்தில், அது போட்டு உடச்சிட்டேன்ல, அது என் தப்பு தானே, என்னோட டென்ஷனில் உடச்சிட்டேன், அதனால் அது சாரி, எனக்கு கொடு, நான் முன்னாடியே தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு தேங்க்ஸு. என் கஷ்டத்துக்கெல்லாம் கூட நிற்கிறல்ல, ஐ லவ் யூ, புரியுதுங்களா. இதெல்லாம் கிடைக்கிறதுனால நான் சந்தோஷமாக இருக்கேன். இதை வந்து ஒரு நாள் காலங்காத்தால் இந்த பிரபஞ்சத்தை பார்த்து சொல்கிறேன். ஆனால் பெரிய நம்பிக்கை இல்லாமல் சொல்கிறேன். ஆனால் சொல்கிறேன், பண்ணும்போது சின்சியராக பண்ணுறேன். அதாவது சின்சியராக பண்ணுறேன்னா ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினச்சி சொல்கிறேன். ஓகே, இது காலம்புரை பண்ணது. அன்னைக்கு நான் வந்து என் மாமனார் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ என் மச்சான் வந்து ஈவினிங் ஒரு 4 o'clock போல இருக்கும். அப்போ வந்து திடீர்னு வந்து இந்தாங்க அப்படின்னு ஒரு பார்சல் ஒன்று கொடுக்குறான்.
எடுத்து பார்த்தா ஒரு மொபைல் ஃபோன். அவன் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். அவனுக்கு தெரியும் என் ஃபோன் உடஞ்சிச்சு. அவனுக்கு வந்து கீழே வந்து உடஞ்சிச்சு, அதுதான் சொல்லியிருக்கோம் ஃபேமிலிக்குள்ளே. போட்டு உடச்சதுன்னு சொல்லலை. ஒரு பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன்னு அவனுக்கு தெரியும். ஸோ ஒரு நல்ல ஃபோன் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுக்குறான். அப்போ தான் யோசிக்கிறேன், காலம்பரம் நம்ம இது கனெக்ட் பண்ணோம்ல, சாயந்தரம் ஒரு ஃபோன் வந்துச்சு பாறேன் அப்படின்னு. பரவாயில்லையே, இது சூப்பராக ஒர்க் ஆகுது, இந்த மேனிஃபெஸ்டேஷன்றது ஒர்க் ஆகுதே அப்படின்னு. ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் வேற நிறைய பிரச்சனை இல்லை, கிரெடிட் கார்டு ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் கனெக்ட் பண்ணோம், இதே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் நடக்கல. அப்போ இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன் உடஞ்சது வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். 6 மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயமே தெரியுது, மேனிஃபெஸ்டேஷன் பற்றி ஒன்று தெரியுது. அன்னைக்கு காலம்பரம் சொல்கிறேன், சாயந்தரமே ரிசல்ட் அப்படின்னு என்ன கரெக்டாக அதோட கார்மிக் அக்கௌண்ட் முடிகிற அன்னைக்கு நம்ம இதை பிரபஞ்சத்துக்கு சொல்லியிருக்கிறோம். அன்னைக்கே ரிசல்ட் கிடைச்ச மாதிரி அமைஞ்சிச்சு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து மேனிஃபெஸ்டேஷன். இப்போ ராஜயோகத்துக்கு வரும். என்னோட ஃப்ரெண்டு, ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஃப்ரெண்டு, நான் வந்து 10th முடிச்சு 11th 12th படிக்கிறேன், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படித்தேன். அவன் வந்து வேலைக்கு போயிட்டான். அவங்களுக்கு சொந்த பிஸ்னஸ் இருக்குது. அவன் எப்படின்னா, மேல் பேக்கெட்டில் 2 ஷர்ட் பாக்கெட் இருக்கும், இங்கேயும் இங்கே ஒரு 50,000, இங்கே ஒரு 50,000, பேண்ட் பேக்கெட்டில் 2 பக்கத்து 50,000. ஸோ ஒரு சமயத்தில் 2 லட்ச ரூபா கையில் இருக்கும் அவங்ககிட்ட. அவங்க சிட்டு நடத்துகிறாங்க, இது அவங்க காசுன்னு இல்லை, சிட்டு நடத்துகிறவங்களோட காசு. அவனுக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போ பார்த்தாலும் அவங்ககிட்ட காசு இருக்கும். அவன் என்ன எப்போ பார்க்கலாம் வரானோ அவங்ககிட்ட இந்த நோட்டெல்லாம் வாங்கி அந்த 2 லட்சத்தையும் கவுண்ட் பண்ணி அவன்கிட்ட கொடுப்பேன் நான். ஸோ ஒரே சமயத்தில் 2 லட்சம்லாம் நான் பார்த்தது வந்து அவங்ககிட்ட தான். இப்படி ஆஹா ஓஹோன்னு இருந்தான். நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கும்போது, 2nd இயர் 3rd இயர் படிக்கும்போது அவன் பிஸ்னஸ் எல்லாம் விழுந்துருச்சு. அவன் அப்போல்லாம் கிரெடிட் கார்டெலாம் வாங்க ஆரம்பித்தான். அதில் போய் லாக் ஆகிட்டான். ஒரு 10,000 ரூபா உதவி கிடைக்குமான்னு வந்து நிற்கிறான் என்கிட்ட. நான் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு எங்கே கிடைக்கும். அவனை வந்து வீட்டில் எல்லாருக்குமே தெரியுன்றதுனால எங்கள் அம்மா அவங்க நகையை வச்சு ஒரு 10,000 கடன் கொடுத்தாங்க, அதாவது அந்த பிரச்சனை விட்டு வெளியே வர்றதுக்காக. அன்னைக்கு அந்த 10,000 எடுத்துகிட்டு ஓடினவன் தான் சென்னையை விட்டு ஓடி போயிட்டான். அவன் எங்கே போனான்னு யாருக்குமே தெரியாது. அவ்வளோ கடன் தொல்லை அவனுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வேலை பண்ணிகிட்டே இருந்ததுனால எங்கள் அம்மாவே சம்பாதிச்சு அந்த கடன் அடிச்சிட்டாங்க. இப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க பாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ஓகே. இது போய் ஒரு 20 வருஷம் மேலே ஆயிடுச்சு. அப்போ தான் இந்த வாட்ஸ்அப்லாம் வர ஆரம்பிக்குது. அப்போ நானும் வாட்ஸ்அப்புக்குள்ளே சேர்றேன். எங்கள் ஸ்கூலுக்குன்னு ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் ஆகுது. அதில் இவன் வந்து மெம்பராக சேர்றான். அப்போ எனக்கு தெரியுது இவன் அந்த குரூப்பில் வந்திருக்கான்னு தெரியும், அவனுக்கும் தெரியும் நான் இருக்கேன். ஆனால் நாங்கள் 2 பேரும் நேரடியாக எதுவும் பேசிக்கிது. நாங்கள் டெய்லி நான் மெசேஜ் நிறைய போடுவேன், அவனுக்கு குட் மார்னிங் ஏதோ ஒன்று போடுவான். ஆனால் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு கிடையாது. அப்போது எனக்கு ராஜயோகத்தில் ஒரு ஆத்மா சொல்லி கொடுத்த விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து அமிர்த வேலையில் போயிட்டு, இப்போது ஃப்ரெண்டு ஒருத்தர் ஏமாத்திருக்காரு இல்லையா, நீங்கள் பரமாத்மாட்ட போய் என்ன சொல்லணுன்னா, பரமாத்மாட்ட இந்த மாதிரி நான் போன பிரிவில் யாருக்கோ துக்கம் கொடுத்துட்டேன், அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லணும்னா. எனக்கு இது உடன்பாடே கிடையாது. நான் போன பிரிவில் நடந்தது எனக்கு ஞாபகம் இல்லை. நான் ஏன் போய், அவன் தான் எங்கிட்ட 50,000 திரும்பிட்டு தரவே இல்லை, அதுவும் எங்கள் அம்மாவோட காசு, நான் ஏன் சாரி கேட்கணும் அப்படின்னா. இது அப்படி தாங்க, இல்லைன்னா கார்மிக் அக்கௌண்ட் படி நடக்காதுங்க, அதனால் நீங்கள் பண்ணிவிடுங்க. சரி சொன்னாரேன்னு பண்ணிட்டேன். அடுத்தது என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவனுக்கு சம்பளமே 40,000 வச்சுக்கோங்க, இப்போ ஒர்க் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, 40,000 ரூபா சம்பளம். அதில் ஒரு 10,000 தூக்கி எனக்கே தரணும்னா 1/4 தரணும். அவங்ககிட்ட அது காசு இருக்குமா? 1000 வச்சு கொடுத்தா எப்போ கொடுத்து முடிப்பான், இல்லை கொடுப்பானா கொடுக்க மாட்டான் தெரியாதுல்ல. அப்போது நம்ம என்ன கேட்கணும்னா, அவனுக்கு அபரீதமான பணம் வரணும். 1 லட்சம் 2 லட்சம் லாட்ரி மாதிரி ஏதாவது காசு வரணும். அதெல்லாம் அவன் சுபிக்ஷம். அப்போ நிறைய காசு வரும்போது அவனுக்கு என்ன தோணும், யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும் அவங்களுக்கு இந்த டைம் கொடுத்து செட்டில் பண்ணலான்னு ஒரு எண்ணம் வரும்ல. அவனுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுறதுனால அவனுக்கு நம்ம எண்ணம் வந்து நமக்கு கொடுப்பாங்க, இதை நீங்கள் அமிர்த வேலையில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, சரி இதெல்லாம் சொல்கிறாங்களே, ட்ரை தான். நான் எப்பவுமே வந்து யாராவது நல்லதுன்னு சொல்லிக்கணும், நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ அமிர்த வேலையில் போய் ஃபஸ்ட்டு பரமாத்மாட்ட போய் சாரி கேட்டுக்கிறேன், நான் பண்ண பாவத்துக்கு மன்னிச்சிருப்பா. அடுத்தது வந்து அவனுக்கு வந்து அபரீதமான பணம் வரட்டும், வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த பழைய செட்டில்மெண்ட் பண்ணட்டும் அப்படின்னு கனெக்ட் பண்ணேன். அன்னைக்கு மத்தியானம் ஒரு 2 மணி இருக்கும், இவங்ககிட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் வருது, என் மேலே கோவமா அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்புகிறான். நான் வந்து இல்லை, இதில் என்ன கோவப்படுறதுக்கு இருக்குது அப்படின்னு உடனே ஃபோன் பண்ணிட்டான். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அம்மாகிட்ட காசு வாங்கிட்டு ஓடி போயிட்டேன், என் நிலமை அப்படிடா, அவ்வளோ பிரச்சனையில் இருந்தேன் அப்படி அப்படின்னா. சரிடா, அதை இப்போ சொல்லி என்னடா ஆயிடுச்சு, பல வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்னேன்.
ஏய் உன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுறா அப்படின்னா. எதுக்குடா கூடான்னு சொன்னாலும் கொடுத்தேன் நான். உடனே 15,000 ரூபா போட்டான். இதனடா 10,000 தானே, ஆனால் 15,000. எடா 20-25 வருஷம் ஆயிடுச்சுடா, உங்கள் அம்மா எவ்வளோ வட்டி கட்டிலாம் கட்டி தானே இது கட்டியிருப்பாங்க, அதெல்லாம் அப்படி கொடுத்துட்டு உங்கள் அம்மாட்ட சொல்லு. அம்மா உயிரோட தான் இருந்தாங்க, அம்மாட்ட சொல்லு அவனை சபிக்காதீங்கன்னு சொல்லு. அதில் எங்கள் அம்மா அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் என் திருப்திக்காக சொல்லு அப்படின்னு. அப்போ தான் யோசிக்கிறேன், காலம்பரம் நம்ம கனெக்ட் பண்ணுறோம், சாயந்தரம் ரிசல்ட்டு பைசா வந்து 10,000 15,000 திரும்பி வந்துச்சு. உடனே அடுத்த நாள் கனெக்ட் பண்ணுறேன் கடனுக்காக. நம்ம கடன் ஏற்கனவே இருக்குல்ல, இதெல்லாம் முடிக்கிறதுக்கு சாரி கேட்குறேன், அபரிதமான பணம் எனக்கு வரணும்னு நினைக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். 15 வருஷம் ஓடிடுச்சு. ஓகே, இப்போ கேள்வி என்னென்ன, எதை பண்ணணும்? ராஜயோகம் பண்ணுமா, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுமா? ரெண்டும் பண்ணும். ஆனால் ரெண்டுமே எப்போ ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கார்மிக் அக்கௌண்ட் முடிகிற அன்றைக்கி தான் ஒர்க் அவுட் ஆகும். அந்த மொபைல் ஃபோன் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு கிடச்சிது. 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நான் இதை கனெக்டே பண்ணுறேன். அன்றைக்கே நடந்துச்சு. 20-25 வருஷமாக அவன் தரவே இல்லை. அன்னைக்கு காலமாக அமிர்தில் கனெக்ட் பண்ணுறேன், அன்றைக்கி ஈவினிங் பைசா கொடுக்குறேன். அப்போனா 20-25 வருஷம் கழிஞ்சு தான் அது கார்மிக் அக்கௌண்ட் முடியணும்னு இருக்குது. இதை தான் பரமாத்மா சொல்கிறார். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? நான் ராஜயோகம் வந்து 2 வருஷத்தில் 2.5 வருஷத்தில் நான் வந்து மதுபன் போகிறேன். என் பிரச்சனைலாம் எப்போ தீரணும்னா, உன் கார்மிக் அப்புறம் எப்போ முடியுமோ அப்போ தான் தீரும், நான் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன்னாரு. இன்ன வரைக்கும் இன்டர்ஃபியர் பண்ணல. ஆனால் இடையில கடன் கொடுத்து முடிச்சுட்டு தான் இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு தான் இருக்கோம், அது முடிக்காமலாம் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ வந்து ஒரு 50,000 கொடுத்தா அவன் இனிமேல் வரவே மாட்டான் வாழ்க்கையிலே. ஹெச்டிஎஃப்சி கிட்டத்தட்ட ஒரு 50,000 கொடுத்தா அவனும் வரமாட்டான். ஆக்சிஸ் பேங்க் அப்படி தான், 50,000 கொடுத்தா அவன் வரமாட்டான். இந்த மாதிரி பார்க்லேஸ் பேங்க் அப்படி ஒரு 4-5 பேங்க் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 2-2.5 லட்ச ரூபா இருந்ததுன்னா இவங்க இந்த ஏரியா பக்கமே வரமாட்டாங்க. ஆனால் இருக்கணும்ல, அந்த மாதிரி உதவி நமக்கு கிடைக்கணும்ல. இல்லையா, நமக்கே பிஸ்னஸ் கிளிக் ஆகி அது மாதிரி பைசா அபரிதமாக வந்ததுன்னு வச்சுக்கலாம், கொடுத்து செட்டில் பண்ணால் இந்த ஏரியா பக்கமே அவங்க வரமாட்டாங்க. நம்ம கடனே இப்போ வாங்குறதில்ல கடந்த 5 வருஷமாக. ஸோ புதுசாக கடன்லேயும் போய் மாட்டிக்க மாட்டோம், சேஃபாக இருக்கும். ஆனால் அந்த நாள் எப்போ, அதான் கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த ஆத்மா கேட்ட கேள்விக்கு நான் புரிஞ்சுக்கிட்டு வரைக்கும் நான் சொல்கிறேன்னா, ரெண்டும் தேவை. சிஸ்டர் சிவானி அவங்க வீடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடல்நிலை சரியில்லை, உடனே பரமாத்மா கனெக்ட் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்களா? அப்போ என்ன சொல்லலாம், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு கனெக்ட் பண்ணுங்க. எனக்கு எல்லா சக்தியும் இருக்குது, நான் எழுந்து நடமாடுவேன், ஒரு இடத்துல ஒடுங்கி போய் எல்லாம் இருக்க மாட்டேன், இப்படியெல்லாம் நினைவு பண்ணுங்க. அது ஒரு உந்துதல் சக்தி கொடுக்கும். நைட்டு போய் படுத்துட்டீங்க, எல்லாம் யோகா பண்ணி காலங்காத்தால் அமிர்தில் எழுந்து பண்ணணும், ஆத்மா சார்ஜ் ஆகிடும், நான் தெம்பா எழுந்து நடப்பேன். அது மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவாக பேசுங்க, தினசரி பேசுங்க. இப்படி தான் சிஸ்டர் சிவானி சொல்கிறாங்க. இதுதான் கிட்டத்தட்ட மேனிஃபெஸ்டேஷன் கூட. சரியா? ஸோ ரெண்டும் பண்ணுங்க. பரமாத்மா இந்த பிரச்சனையை கொடுத்துருங்க, இங்கே அதுக்கான உழைப்பு போடுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன். இப்போ நான் வந்தேன் ராஜயோகத்தில், நான் நினச்ச மாதிரி 6 மாதத்தில் கடனெல்லாம் முடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை வந்து யூடியூப்லேயும் சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். உலகத்தில் இருக்க எல்லாம் நீங்கள் வந்து உட்காந்துப்பாங்கல்ல, வா ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, மேஜிக் பண்ணுறாங்க, வந்தால் 6 மாதத்துக்கு கதை முடிஞ்சுதியா அப்படின்னு. அப்படி இல்லை. கார்மிக் அக்கௌண்ட் முடியாமல் பிரச்சனை சால்வ் ஆக போகிறது கிடையாது, அவ்வளோதான். அது ஒரு நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம், 2 வருஷத்தில் ஆகலாம், 20 வருஷத்தில் ஆகலாம். அதுக்கான டைம் எடுக்கும். ஓகேவா? அது வரைக்கும் நம்ம வாழ்ந்தும் போவோம், எல்லாத்தையும் சமாளித்து போயிட்டு தான் இருப்போம். அது புலம்பிகிட்டு இருப்போம், பிரக்தியில் ஏதாவது பேசிகிட்டு இருப்போம், இதெல்லாம் இருக்கும். ஆனால் அது முடியும் போது தான் முடியும். அப்போது என்னுடைய தனிப்பட்ட புரிதல் என்னென்னா, ரெண்டும் தேவை. இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த சகோதரிக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? வெறும் மன்மனாபாவ போதும், பிரச்சனை அவர்கிட்ட கூத்துட்டு சும்மா இருங்க அப்படி இருந்தால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுமா? இல்லை இது மட்டும் பண்ண மேனிஃபெஸ்டேஷன் இப்போ சொன்னால் தெரியுமா, யூனிவர்ஸை பார்த்து அந்த மாதிரி சொன்னால் போதுமா? என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்து என்ன? இதே நீங்கள் நம்புறீங்க? எனக்கு ரெண்டுமே நடந்திருக்கு, அதுதான் 2 எக்ஸாம் நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ரெண்டுமே ட்ரை பண்ணி ரெண்டுமே எதுவுமே பெருசாக மெட்டீரியல்ஸ் ஆகலை இது வரைக்கும், ரெண்டுலேயுமே. அப்போ ரெண்டுலேயுமே நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அந்த கார்மிக் அக்கௌண்ட் அன்றைக்கி முடிஞ்ச நாளில் இது நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன். இதுதான் என்னுடைய தாழ்மையான புரிதல். நீங்கள் சொல்ல வேண்டியது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது தான். ஓகே, ஒரு தகவல். நம்மளுடைய டிவைன் கனெக்ஷன்ஸ் வெப்சைட்டில் நம்ம ஒரு புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம், வாணி இன் மல்டிபிள் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் வந்து அந்த எப்படின்னா வெப்சைட்டுக்குள்ளே வருவீங்க, மேலே மெனு பார் இருக்கும், அது ரிசோர்ஸஸ்ன்னு ஒன்று இருக்கும், அது கீழே வந்தீங்கன்னா வாணி இன் மல்டிபிள் லாங்குவேஜஸ், அது டிஃபால்ட்டே தமிழ் லாங்குவேஜ் தான் செலக்ட் ஆகும். அது வந்து நீங்கள் சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா வாணி படிக்கலாம், தமிழ் வாணி படிக்கலாம்.
அது அடுத்தது வந்து ஆப்ஷன் ட்ராப் டவுன் ஒன்று இருக்கும். அதில் எடுத்துகிட்டு லிசன் போட்டிங்கன்னா வாணியை நீங்கள் கேட்கலாம். ஸோ இது 2 நம்ம பண்ணியிருக்கோம். இது ஏற்கனவே டாக்டர் லோஹாரில் இருக்குது, மதுவன் முரளிலாம் இருக்குது. இது ரொம்ப புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வெப்சைட்லேயும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லா லாங்குவேஜிலும் வரும். வாணியாகவும் படிக்கலாம். 2வது இப்போ உலகத்தில் இருக்கிற லாங்குவேஜ்னா எந்த லாங்குவேஜ்லாம் ஏற்கனவே இருக்கோ அதெல்லாம் எங்கேயும் ஒர்க் ஆகும். சரியா? ஒன்றுனா ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை பற்றி. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.